மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே 2025ஆம் ஆண்டு காப்போத சாதாரணதர பரீட்சைக்கு வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தில் பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கான ஒரு துரித மீட்டல் உதவி கருத்தரங்காக நான் இந்த காணொளியிலே உங்களை யூடியூப் வழியாக சந்திக்க இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொளி வந்து 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுத இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அனைத்து பாடப்பரப்புகளையும் உள்ளடக்கின கடந்த கால வினாக்களை உள்ளடக்கினதாக இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக வெளிவர இருக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் இந்த காணொலி ஊடாக பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறேன். அந்த வகையிலே முதலாவது காணொளி. இந்த காணொளியிலே வந்து தரம் 11 மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுத உள்ளவர்கள். அதேவேளை இது 10ஆம் ஆண்டோடு சம்பந்தப்பட்ட அலகண்டபடியே 10ஆம் ஆண்டில் இருக்கிற மாணவர்களும் இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலாவதாக நாங்கள் இந்த கணக்கீட்டின முக்கியத்துவம் தொடர்பில் அல்லது கணக்கீட்டின அறிமுகம் தொடர்பான பாடப்பிறப்பு, அதாவது உங்களுடைய தரம் 10ல் இருக்கிற 4வது அலகு தொடர்பான விடயத்தை நாங்கள் கடந்த கால வினாக்களை உள்ளடக்கினதாக கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையிலே கணக்கீடு என்றால் என்ன? இது பல தடவைகள் நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்ட அறிமுகத்தில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலேயும் இதுவரை காலமும் இந்த அலகுக்கு, அதாவது கணக்கீட்டின் அறிமுகம் என்ற தரம் 10க்கான 4வது அலகுகளிலிருந்து கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் அதைவிட மேலதிகமான சில வினாக்களை உள்ளடக்கினதாக அல்லது விடியப்பரப்புகளை உள்ளடக்கினதாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. கணக்கீடு என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், கணக்கீடு என்பது வந்து வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் வந்து பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்குறது. அப்ப அதை நாங்கள் சுருக்கமாக இங்க வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்ற பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு கணக்கீடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப கணக்கீடு என்றது வந்து வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயற்பாடு கணக்கீடுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இது வந்து கடந்த காலத்துல வினாவப்பட்ட ஒரு வினாவாக காணப்படுகின்றது. அதே வகையில வணிகம் ஒன்றின் உடைமையாளரது உரிமையாண்மையில மாற்றத்தில் தாக்கத்தை செலுத்தும் 2 காரணிகள். உங்களுக்கு தெரியும், ஒரு வணிகத்தின் உடைமையாளர் அல்லது வணிகத்தின் உரிமையாளரது உரிமையாளருடைய உரிமையாண்மையில தாக்கத்தை செலுத்துகின்ற அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் 4 விடயங்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எங்களோட பாட புத்தகத்திலிருந்து 4 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து வருமானம், அடுத்தது செலவீனங்கள், அடுத்தது வந்து மேலதிக மூலதனம், அடுத்தது உரிமையாளருடைய பற்றுக்கள் அல்லது எடுப்பனவுகள் என்று சொல்லுவோம். இதை விட லாபம் அல்லது நட்டத்தையும் வந்து நாங்கள் அதில் உள்ளடக்கலாம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆன்சர் ஒன்று மேலதிக மூலதனம், வருமானம் பெறுவனவு அல்லது வருமானம் கிடைத்தல், அடுத்தது செலவுகளை மேற்கொள்ளுதல், அடுத்தது பொருள் அல்லது காசு பெற்றுதல்களை மேற்கொள்ளுதல், அடுத்தது லாபம் அல்லது நட்டம். உங்களுக்கு தெரியும், இதுல இந்த வணிகத்தின் உடைமையாளது உரிமையாண்மையில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அந்த மாற்றம் 2 வகையாக இடம்பெறலாம். ஒன்று அதிகரிப்பதாக இருக்கும், உரிமையாண்மையில அதிகரிப்பை ஏற்படுத்துகிற விடயங்களாக இருக்கும். அடுத்தது உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்துகிற விடயங்களாக இருக்கும். இதுல மேலதிக மூலதனம் என்பது வந்து உரிமையாண்மையில அதிகரிப்பை ஏற்படுத்தும். இது உரிமையாளர் வணிகத்தை ஆரம்பித்த பிறகு அல்லது வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கொண்டு வர மூலதனங்களை குறிக்கும். பின்னுக்கு ஒரு பகுதியில் அது சம்பந்தமான வரவிலக்கணம் இருக்குது, பார்க்கலாம். அடுத்த வருமானம் வந்து உரிமையாண்மையை அதிகரிக்க செய்யும். அடுத்தது லாபம் வந்து உரிமையாண்மையை அதிகரிக்க செய்யும். இதே போன்று செலவுகளை மேற்கொள்ளும் போது உரிமையாண்மை குறைவடையும். அதே மாதிரி பற்றுக்களை மேற்கொள்ளும் போது உரிமையாண்மை குறைவடையும். அதே மாதிரி நட்டமும் வந்து உரிமையாண்மை குறைவடையும். அப்ப இதுல வந்து மேலதிக மூலதனம் உரிமையாண்மை அதிகரித்தாலும் அதை நாங்கள் ஒரு வருமானமாக கருதுவதில்லை, அது உரிமையாண்மை என்ற ஒரு பகுதி. அதே மாதிரி பற்றுக்கள் உரிமையாண்மை குறைத்தாலும் அது வந்து செலவுகள் அல்ல, அது வந்து உரிமையாண்மை என்ற ஒரு பகுதி, உரிமையாண்மையை குறைவடைய செய்கின்ற ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது.
ரைட். அடுத்தது பொறுப்பு என்றால் என்ன? இப்ப பொறுப்பு என்றால் என்னன்றதுக்கான வரைவிலக்கணம் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிறது. காலம் கடந்த வரைவிலக்கணம் அல்லது பழைய வரைவிலக்கணம் என்று சொல்ல முடியும். தற்போது வந்து அந்த வரைவிலக்கணம் வந்து 2018ஆம் ஆண்டுல இருந்து மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குது. அது 2020ஆம் ஆண்டு இலங்கையில வந்து நாங்கள் அந்த வரைவிலக்கணங்களை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறோம். அப்ப 2020ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக பின்பற்ற வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதி பரீட்சை வினாத்தாளிலும் இந்த புது வரைவிலக்கணங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இப்ப நீங்கள் இந்த புது வரைவிலக்கணத்தை கற்றுக்கொள்வதன் ஊடாக அதனை வந்து நீங்கள் அடுத்த 2025ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையிலையும் வினாக்களை வினாவும் போது நாங்கள் அதனை சமர்ப்பிக்க முடியும் அல்லது முன்வைக்க முடியும் இந்த புது வரைவிலக்கணங்களை. அப்போ பொறுப்புன்றது வந்து உங்களுக்கு தெரியும், பொறுப்புன்றது சாதாரண வரைவிலக்கணத்தை தாண்டி வணிகத்தால திருப்பி செலுத்த வேண்டிய அல்லது வணிகத்தால தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்பு இப்படி நாங்கள் பார்த்திருக்கோம். இந்த பொறுப்புகள் வந்து 2 வகையான பொறுப்புகள் இருக்குது. ஒன்று நடைமுறை இல்லா பொறுப்புகள், அடுத்தது நடைமுறை பொறுப்புகள் என்று சொல்லி 2 வகையான பொறுப்புகள் வணிகத்துல காணப்படுது. அப்ப பொறுப்புன்றதுக்கான வரைவிலக்கணம் தற்போதைய வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவரானதும் பொருளாதார வளம் ஒன்றை பரிமாற்றுவதற்கும் வணிகத்துக்குரிய நிகழ்கால கடப்பாடு ஒன்று பொறுப்புகள் எனப்படும். அப்ப கடந்த கால நிகழ்வுகள் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த 2 விடயங்களும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த கால நிகழ்வுகள் ஊடாக உருவானதா இருக்கும் அல்லது அது இந்த பெறுவராக இருக்கும். அத மாதிரி இந்த பொருளாதார வளம் ஒன்றை பரிமாற்றும். அப்ப பொறுப்பொன்று இருக்குமாக இருந்தால் வணிகத்தில் இருக்கிற ஒரு வளம் உண்டு, பொருளாதார வளம் ஒன்று அங்க பரிமாற்றப்படுறதாக இருக்கும். அது தொடர்பான வணிகத்திற்கு இருக்கின்ற நிகழ்கால கடப்பாடு வந்து நாங்கள் இந்த பொறுப்புகள் என்று சொல்லுவோம். அப்ப பொறுப்புகள் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவரானதும் பொருளாதார வளம் ஒன்றை பரிமாற்றுவதற்கும் வணிகத்துக்குரிய நிகழ்கால கடப்பாடு ஒன்று நாங்கள் பொறுப்பு என்று சொல்லுவோம். இந்த பொறுப்புகள் 2 வகையானது இருக்குது. ஒன்று நடைமுறை இல்லா பொறுப்புகள், அடுத்த நடைமுறை பொறுப்புகள். அதுக்கான உதாரணங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுல வந்து நடைமுறை பொறுப்புகளுக்கான உதாரணங்களாக வியாபார கடன் கொடுத்தோர், நிலுவை செலவுகள், இதனை விட வங்கி கணக்கின் செலவு பக்க மீதி அல்லது வங்கி கணக்கின் செலவு பக்க மீதியை நாங்கள் வங்கி மேலதை பெற்று சொல்லுவோம். இந்த 3 விடயங்களும் நடைமுறை பொறுப்புக்குள்ள உள்ளடங்கும். அப்ப வியாபார கடன் கொடுத்தோர், நிலுவை செலவுகள் அல்லது சென்மதி செலவுகள் அல்லது செலுத்த வேண்டிய செலவுகள் அல்லது அற்று செலவுகள் என்ற பேர்ல நாங்கள் அதை சொல்லுவோம். நிலுவை செலவு அல்லது அற்று செலவு அல்லது செலுத்த வேண்டியது அல்லது சென்மதி செலவுகள் என்று சொல்லுவோம். அப்ப இது வந்து நடைமுறை பொறுப்புகளாக இருக்கும். எங்களுக்கு தரம் 11 இருக்கிற நடைமுறையில்லா பொறுப்பு ஒன்றுதான். ஒன்று வங்கி கடன் மட்டும்தான் இந்த நடைமுறை எல்லா பொறுப்பாக தரம் 11 பாடப்பிறப்பு அல்லது சிலபஸுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே ஒரு வருட பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குது. வணிகத்துல காணப்படுகின்ற நடைமுறை எல்லா பொறுப்பு இதுன்னு சொல்லி அல்லது நடைமுறை எல்லா பொறுப்பு திரை சொல்லி வங்கி கடன் மட்டும் நடைமுறை அல்லா பொறுப்பாக எங்களுடைய பாடப்பிறப்பு தரம் 11க்குரிய பாடப்பிறப்பில் அது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பொறுப்புகள் 2 வகையான பொறுப்புகள் இருக்குது. ஒன்று நடைமுறை பொறுப்பு, அடுத்த நடைமுறை இல்லா பொறுப்புகள். நடைமுறை பொறுப்புகள் உதாரணமாக வியாபார கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர் என்று சொல்லுவோம். அடுத்தது நிலுவை செலவுகள் அல்லது அற்று செலவுகள் அல்லது சென்மதி செலவுகள் அல்லது செலுத்த வேண்டிய செலவுகள். இதே போன்று வங்கி கணக்கின்ற செலவு மீதி அல்லது வங்கி மேலதியை பெற்று நடைமுறை பொறுப்புகளுக்கு உதாரணமாக சொல்லப்படும். அதே மாதிரி நடைமுறை இல்லா பொறுப்பு ஒரே ஒரு விடைய பிறப்பு தான் இருக்கிறது அல்லது ஒரே ஒரு உருப்படி தான் இருக்கிறது. வங்கி கடன் மட்டும்தான் தரம் 11 நடைமுறை எல்லா பொறுப்புகளாக காணப்படுகின்றது. அடுத்தது சொத்து என்றால் என்ன? சொத்து என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவரானதும் வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான நிகழ்கால பொருளாதார வளத்தை நாங்கள் சொத்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த சொத்துக்களுக்குரிய வரவிலக்கணங்களும் தற்போது நடைமுறையில இருக்கின்ற வரவிலக்கணம் தான் நான் இதுல பகிர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப புத்தகத்தில் இருக்கிற வரவிலக்கணங்கள் இன்னொரு பழைய வரவிலக்கணங்கள் இல்லை காலம் கடந்த வரவிலக்கணமாக அது கருதப்படுகின்றது. அப்ப நீங்கள் சொத்து என்று சொன்னால் தற்போதைய வரவிலக்கணமாக கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபவரானதும் வணிக நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான நிகழ்கால பொருளாதார வளத்தை நாங்கள் சொத்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த சொத்துக்களும் 2 வகையான சொத்துக்கள் இருக்குது. ஒன்று நடைமுறை சொத்துக்கள், அடுத்தது நடைமுறை இல்லா சொத்துக்கள் என்று சொல்லி 2 வகையான சொத்துக்கள் இருக்குது.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரையில தெரிகிற இந்த நீல கலர்ல நான் காட்சிப்படுத்தியிருக்கிற உதாரணங்கள் வந்து நடைமுறை அல்லா பொறுப்புகளாக இருக்கு. சாரி, நடைமுறை அல்லா சொத்துக்களாக இருக்கு. அதே மாதிரி மத்திய கலர்ல காட்டப்பட்டிருக்கின்ற சொத்துக்கள் வந்து நடைமுறை சொத்துக்களாக கருதப்படும். ஆனால் இந்த நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்று சொல்லும் போது நாங்கள் சாதாரணமாக எங்களோட பேச்சு வழக்கு அல்லது நாங்கள் வந்து கற்றுக்கொள்ளும் போது அல்ல கற்பிக்கும் போது காணி, கட்டிடம், இயந்திரம், தளவாடம், உபகரணங்கள் எல்லாம் நடைமுறை எல்லா சொத்துக்கள்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா உண்மையிலே அது சரியாக நாங்கள் அது நடைமுறை சொத்தா அல்லது நடைமுறை எல்லா சொத்தான்னு அடையாளம் காண்றதுக்கு அது வணிக பயன்பாட்டுக்குரிய தளபாடங்கள் அல்லது உபகரணங்கள் அல்லது இயந்திரங்கள் அல்லது கட்டிடங்கள் என்று சொல்லப்பட்டால் அதை நாங்கள் நடைமுறை அல்லா சொத்துக்கள்னு சொல்லுவோம். வணிக பயன்பாட்டுக்கு என்ற பதம் அங்க பாவிக்கப்படும். ஏனென்றால் ஒரு தளவாடம் விற்பனை செய்கின்ற ஒரு கடையில, உதாரணத்துக்கு இப்ப ஒரு முரட்டுவ தளவாட கம்பெனி எடுக்கும். முரட்டுவ தளவாட கம்பெனியில தளவாடங்கள் விற்கப்படுது. இங்க மீள் விற்பனைக்காக தளவாடங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அங்க பயன்படுத்துறதுக்காகவும் தளவாடங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த வணிகத்துல இப்ப முரட்டுவ தளவாட கம்பெனியில தளவாடம் என்ன சொத்துன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டால் குழப்பங்கள் உருவாகும். அது நடைமுறை சொத்தா நடைமுறையில்லா சொத்தாண்டு. அப்ப என்னன்னு சொன்னால் அங்க முரட்டுவ தளவாட கம்பெனியில வணிகத்தின் பயன்பாட்டுக்குரிய தளவாடங்கள் நடைமுறையில்லா சொத்துக்களாகவும் மீள் விற்பனைக்காக வைத்திருக்கிற தளபாடங்கள் நடைமுறை சொத்தாகவும் கருதப்படும். இப்படி ஒவ்வொரு சொத்துக்களையும் நாங்கள் பிரிச்சு பார்க்கலாம். இயந்திரம் விற்கிற வணிகங்கள் இருக்கு, அது மாதிரி உபகரணங்கள் விற்கிற வணிகங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில நாங்கள் வணிக பயன்பாட்டுக்குரிய எந்த ஒரு சொத்தும் நடைமுறையில்லா சொத்துன்னு சொல்ல முடியும். வணிக பயன்பாட்டுக்காக வச்சிருக்கின்ற எந்த ஒரு சொத்தையும் நாங்கள், அதாவது நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தையும் நாங்கள் நடைமுறை அல்லா சொத்துக்கள் சொல்ல முடியும், வணிகம் பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறது. அடுத்தது மீள விற்கிறது என்று சொன்னால், இப்ப நீங்க எந்த வணிகத்துக்கு போனாலும் அங்க விற்கிறதுக்காக என்ன காட்சிப்படுத்திருக்கோ அதான் மீள் விற்பனை பொருள். அதை நாங்கள் சரக்கு இருப்புகள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதியாளர் பெற வேண்டிய வருமானம் அல்லது வருமதி வருமானம் அல்லது அற்றுறு வருமானம் அல்லது நிலுவை வருமானம் சொல்ல முடியும். அடுத்தது வங்கி மீதி, காசு மீதி, இவ்வளவு வந்து நடைமுறை சொத்தாக வணிகத்துல காணப்படுகிறது. இப்ப ஏற்கனவே ஒரு வினா வந்திருக்கிறது, 4 சொத்துக்கள் தரப்பட்டு இதுல நடைமுறை சொத்தா நடைமுறை சொத்தான்னு சொல்லி அடையாளம் காண சொல்லி ஒரு வினா ஒன்று அண்மையில கேட்கப்பட்டிருந்தது. அப்ப இப்போ உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடைமுறை சொத்து நடைமுறை சொத்துக்கள் எப்படி அடையாளம் காண்றதுன்றது நீண்ட கால பாவனையுடையதா இருக்கும். ஆனால் வணிகத்தின் பயன்பாட்டுக்கு வச்சுக்கிற சொத்துக்கள் நடைமுறையில்லா சொத்துக்கள், ஏனைய சொத்துக்கள் வந்து நாங்கள் நடைமுறை சொத்துக்களாக கருத முடியும். அல்லது விற்பனைக்காக வச்சிருக்கின்ற பணமாக மாற்றுறதுக்காக வச்சிருக்க சொத்துக்களை நாங்கள் அதில் சொல்ல முடியும். கணக்கு பிரதான நோக்கம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் கணக்கு பார்த்துனாங்க. அந்த கணக்கீடு வந்து அது இந்த வரவிலக்கணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல் வழங்கும் செயற்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த செயற்பாடு எடுத்து விட்டீங்கன்னா சரி, கணக்கெடுந்த பிரதான நோக்கம் வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயற்பாடுன்னா கணக்கீடு. பயனுள்ள தகவல்களை வழங்குதல் கணக்கீட்டின் பிரதான நோக்கம். ரைட். அப்ப இதுல இதுவரை காலமும் வந்திருக்கின்ற வினாக்கள் தொடர்பாக தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். 5 வினாக்கள் வந்து கடந்த கால பாசப்பேர்ல இந்த அலகுகள்ல இருந்து வந்திருக்குது. தொடர்ச்சியாக இன்னும் சில வினாக்கள் இதில் இருக்கிறது, அதையும் பார்ப்போம். பொறுப்பொன்றின் குணாம்சங்கள் அல்லது பண்புகள் என்று சொல்லுவோம். நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாட்டை கொண்டதாக இருக்கும். அதை வாங்கின கடன் ஒன்று திருப்பி செலுத்த வேணும் என்ற ஒரு கடப்பாடு அந்த வணிகத்துக்கு காணப்படும். அதால நிகழ்கால கடப்பாடு செலுத்தி முடிக்கும் வரைக்கும் அதற்கான கடப்பாடு இருக்கும். பொறுப்பொன்றின் குணாம்சங்கள்ல முதலாவது நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடு காணப்படும். பொருளாதார வளங்கள், நாங்கள் கடன் ஒன்றை தீர்க்கும் போது வணிகத்தில் இருக்கின்ற வளம் ஒன்று பரிமாற்றப்படும். உதாரணத்துக்கு காசை கொடுப்போம், வங்கி கடனை கட்டும், வங்கி கடனுக்குரிய தவணை கடனை செலுத்தும் போது காசை கொண்டே கட்டுவோம். அப்ப அங்க வணிகத்தில் இருக்கிற வளம் ஒன்று என்ன செய்யப்படுது என்றால் பரிமாற்றப்படுது, அல்லது வணிகத்தை விட்டு வெளியில போகுது, பரிமாற்றம் இடம்பெறும். அதே மாதிரி கடந்த கால நிகழ்வுகளா உருவானது. கடந்த கால நிகழ்வுனா நாங்கள் இதுக்கு முன்னர் கடன் வாங்கினபடியாத்தான் அது தற்போது எங்களுக்கு நிகழ்கால கடப்பாடாக காணப்படுது, அல்லது திருப்பி செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அவை கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறாக காணப்படுது. அப்ப பொறுப்பு வந்து 3 பண்புகளை கொண்டதாக இருக்கு. இந்த 3 விட வேற பண்பு இல்லை இருக்கு.
இந்த 3 பண்புகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடு, அடுத்தது பொருளாதார வளங்களின் பரிமாற்றம், அடுத்தது கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபேறுன்னு சொல்லி 3 பண்புகளை கொண்டதாக இருக்கு. அடுத்தது சொத்தொன்றின் அம்சங்கள் 2 எழுதட்டுமாம். அதுவும் பாருங்க, வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியது. அது வணிகத்துக்கு சொந்தமானது எல்லாத்தையும் நாங்கள் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த சொத்துக்கு இருக்கும். அது மாதிரி இது நிகழ்காலத்தில் ஒரு பொருளாதார வளம் ஒன்றை உருவாகக்கூடிய பொருளாதார வளமாக கருதப்படும் கடந்த கால நிகழ்வுகள் என்ற பெறுபொருளானதாக இருக்கு. அப்போ சொத்தொன்றின் பண்புகளில் வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, நிகழ்கால பொருளாதார வளம் ஒன்றாக இருத்தல், கடந்த கால நிகழ்வுகளின் பெறுபொருளாக இது காணப்படும். அடுத்தது வணிகத்தின் உரிமையாண்மை என்ன? வணிகத்தின் உரிமையாண்மை என்று சொன்னால் வணிகத்தின் உரிமையாளர் சார்பாக வணிகத்தில் காணப்படுகின்ற சொத்துக்களின் அளவை நாங்கள் உரிமையாண்மை என்று சொல்றோம். வணிகத்தின் உரிமையாளர் சார்பாக, உரிமையாளர் தான் வணிகத்துக்கு வளங்களை ஈடுபடுத்துகின்ற நபர். இன்னொரு விதமாக சொல்றேன்னா சொத்துக்களை ஈடுபடுத்துகிற நபர், கொண்டு வர நபர் முதலாவதாக உரிமையாளர் தான் கொண்டிருப்பார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு சொத்துக்கள் சமன் உரிமையாண்மையாக காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்றேன், நாங்கள் அதை சமன்பாடு அடுத்த அலகில நாங்கள் அதை பற்றி கதைப்போம். அப்போ உரிமையாளர் வணிகத்துல வளங்களை ஈடுபடுத்தும் போது கணக்கீட்டு சமன்பாடை பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சமன் உரிமையாண்மையாக இருக்கும். அதை வச்சு கொண்டுதான் அல்லது வரவிலக்கணத்தை வச்சு கொண்டுதான் அந்த சமன்பாடை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய இருக்கு. அப்ப வணிகத்தில் உரிமையாளர் சார்பாக காணப்படுகின்ற சொத்துக்களின் அளவு உரிமையாண்மை, அல்லது மொத்த சொத்துக்கள் இருந்து மொத்த பொறுப்புகளை நீக்க வருவது உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஒரு சமன்பாட்டை நான் கொடுக்க முடியும். உரிமையாண்மை சமன் சொத்து செய்ய பொறுப்புகள் என்ற சமன்பாட்டினூடாகவும் இந்த உரிமையாண்மையை நாங்கள் விளக்க முடியும். அப்ப உரிமையாண்மை என்பதுக்கு நீங்கள் 3 விதமாக ஆன்சர் கொடுக்க முடியும், அல்லது உங்களோட விடியை 3 விதமாக கொடுக்க முடியும். ஒன்று, வணிகத்தின் உரிமையாளர் சார்பாக காணப்படும் சொத்துக்களின் அளவு உரிமையாண்மை என்று சொல்ல முடியும். மொத்த சொத்துக்களிலிருந்து மொத்த பொறுப்புகளை கழிக்க வருவது உரிமையாண்மை என்று சொல்ல முடியும். அல்லது உரிமையாண்மை சமன் சொத்து செய்ய பொறுப்புகள் என்ற சமன்பாட்டினூடாக நீங்கள் இந்த உரிமையாண்மையை விளக்க முடியும். இந்த உரிமையாளர் தவிர்ந்த வெளிநபர்கள்ட்ட இருந்து நாங்கள் வளங்களை பெறும்போது தான் நாங்கள் பொறுப்புகள் உருவாகும். இந்த வெளிநபர்களை நாங்கள் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி கணக்கெட்டு சமன்பாடுல அதை பற்றி பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே வந்த கேள்விதான், ஆனால் கேள்வியில இருக்கிற விடியம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கிறபடியா அந்த கேள்வியை நான் இதில் சேர்த்திருக்கிறேன். 9வது கேள்வி. அப்ப ஏகேனாவால உரிமையாண்மை மாற்றமடைகிற சந்தர்ப்பங்கள் பார்த்தாங்க. உரிமையாண்மையில தாக்கத்து செலுத்துற அல்லது மாற்றத்தை ஏற்படுற சந்தர்ப்பம் அதே விடியம் தான் இதுவும். ஆனால் அங்க கேட்டது உடைமையாளரின் உரிமையாண்மையில மாற்றத்தை ஏற்படுது. இங்க தனி உடைமை வணிகம் ஒன்றின் உரிமை மாற்றமடைகின்ற சந்தர்ப்பம். ரெண்டுமே ஒரே விஷயம்தான். தனி உடைமை வணிகத்துல உரிமையாளரால் இருப்பார், அவர்களால் கொண்டு வந்த உரிமையாண்மையில என்ன மாற்றம் ஏற்படுது. உரிமை என்று சொல்றதை விட நாங்கள் உரிமையாண்மை என்ற பதத்தை பயன்படுத்துறது பொருத்தமானது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அதே ஆன்சர் தான். மேலதிக மூலதனம், வருமானம், செலவீனங்கள், பற்றுக்கள், அது லாபம் அல்லது நட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலதிக மூலதனம் வருமானமும் லாபமும் உரிமையாண்மையில அதிகரிப்பை ஏற்படுத்தும். செலவுகள் பற்றுக்கள் நட்டம் உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்துவதாக இருக்கு. அடுத்த வருமானங்கள். வருமானம் என்றது பாத்தீங்கன்னா நிதியாண்டில் வணிக அலகொன்றின் உரிமையாளர்கள் என்ற பங்களிப்பு இல்லாமல் உரிமையாளர்கிட்ட பங்களிப்பு இல்லாமல் உரிமையாண்மை அதிகரிக்க செய்வதற்கு காரணமான பொருளாதார வளங்கள் அல்லது அனுகூலங்கள் சொல்ல. பொருளாதார வளங்கள் அனுகூலம், பொருளாதார அனுகூலங்களை நாங்கள் வருமானம்னு சொல்லுவோம். நிதியாண்டில் வணிகம் ஒன்றின் உரிமையாளர்கிட்ட பங்களிப்பு இல்லாமல் உரிமையாண்மையை அதிகரிக்க செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற பொருளாதார அனுகூலங்களை நாங்கள் வருமானம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். செலவுகள் என்று சொன்னால் இதுல உரிமையாளருடைய பங்களிப்பு தவிர்ந்த நாங்கள் இதுல அது நியமன ரீதியான வரவிலக்கணம் இதுல இருக்குது. நீங்கள் இருந்தாலும் உரிமையாளருடைய பங்களிப்பு தவிர உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்துகின்ற சொத்துக்கள் மீதான குறைவை அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்புன்னு சொல்லி இருக்கிறோம். உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்துகின்ற பொருளாதார அனுகூலங்கள் என்ற குறைவு நாங்கள் இங்க செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உரிமையாளருடைய பங்களிப்பு தவிர்ந்த அல்லது உரிமையாளருடைய எடுப்பனவு தவிர்ந்த உரிமையாண்மையில் குறைவை ஏற்படுத்துகின்ற பொருளாதார அனுகூலங்களின் குறைவு செலவீனங்கள்னு சொல்லுவோம். அப்ப திரும்ப சொல்றோம் பாருங்க, அதுல உரிமையாளருடைய எடுப்பனவு தவிர்ந்த அல்ல பற்றுக்கள் தவிர்ந்த அல்லது பங்களிப்புகள் தவிர்ந்தன்னு சொல்ல முடியும். நீங்கள் தவிர்ந்த உரிமையாண்மையை குறைவிடைய செய்கின்ற பொருளாதார அனுகூலங்களின் குறைவை நாங்கள் செலவீனங்கள் அப்படின்னு சொல்லி வரவிலக்கணப்படுத்த முடியும். அப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்குது செலவானது நிறுவனம் ஒன்றின் வளமையான செயற்பாட்டினால் மாத்திரமன்றி
அதுக்கு வெளியில ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து மேலதிகம் அதிகமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்ப நீங்கள் அதுல வந்து இந்த செலவீனம் என்ற தகவல்ல நீங்கள் இந்த வரவிலக்கணத்தை மட்டும் வச்சிருந்தால் போதுமானது உங்களுக்கு. அது அதிகமானதாக வரவிலக்கணங்களாக அது இருக்கு செலவுக்குரியது. அப்ப செலவீனம் என்றால் என்னென்று கேட்டா, நீங்க கொடுக்க வேண்டிய வரவிலக்கணம் உரிமையாளர் பங்களிப்பு இல்லாமல் உரிமையான் மேல குறைவை ஏற்படுத்துகின்ற பொருளாதார அனுகூலங்களின் குறைவு செலவீனம் என்று சொல்லப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக உருவான கணக்கீடு கூறுகள். வணிகத்தில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாக கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னா வளங்களின் பரிமாற்றம். வணிகத்தில் காணப்படுகின்ற வளங்கள் வந்து அக்கறை செலுத்துகின்ற தரப்பினருக்கு இடையில பரிமாற்றப்படுறதை நாங்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக கணக்கீட்டுல 5 கூறுகள் உருவானது. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினங்கள் என்று சொல்லி 5 கூறுகள். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவுகள் என்று சொல்லி 5 கணக்கீட்டு கூறுகள் உருவாகி இருக்கின்றது அல்லது காணப்படுகின்றது என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கொடுக்கல் வாங்கல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வணிகத்தின் வளங்களின் தன்மையில மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அது பல்வேறு கட்சிகளுடன் ஏற்படுத்தி கொள்ளும் வளங்களின் பரிமாற்றம் அல்லது பொருளாதார நடவடிக்கை நாங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப வணிகத்துல காணப்படுகின்ற பல்வேறு கட்சியினருக்கு இடையில இந்த வளங்களை பரிமாற்றுகின்ற அல்லது பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதை நாங்கள் கொடுக்கல் வாங்கல், வணிக கொடுக்கல் வாங்கல் என்று சொல்ல முடியும். அது நிகழ்வுகள் என்று சொன்னால் இங்கே பரிமாற்றம் நடக்காது, ஆனால் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்கள் நிகழ்வுகள் என்று சொல்லும் போது அதற்குரிய வரவிலக்கணங்களாக பரிமாற்றம், 2 பிரிவினருக்கு இடையில பரிமாற்றம் நடைபெறாதபடினும் வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தால் அளவிடக்கூடியவை வந்து நாங்கள் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் தரம் 11 படிக்கிற நிகழ்வுகளுக்கு 3 உதாரணம் தந்திருக்கிறேன். அறவிட முடியாத கடன் ஒரு நிகழ்வாக கருதப்படும். இருப்புக்கள் அழிவடைதல் ஒரு நிகழ்வாக கருதப்படும். பெருமான தேய்வு, அது நடைமுறையில்லா சொத்துக்களின் பெருமான தேய்வும் நிகழ்வுகளாக கருதப்படும். நிகழ்வுகளுக்கு உதாரணங்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த மேலதிக மூலதனம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிகம் ஆரம்பிக்கும் போது உரிமையாளராக ஈடுபடுத்தப்படுகின்ற மூலதனத்தை விட புதிதாக ஈடுபடுத்தப்படுகின்ற மூலதனம். இதை அவர் காசும் கொண்டு வரலாம் அல்லது வேறு சொத்துக்களும் நாங்கள் இதில் கொண்டு வர முடியும். அது நீண்ட காலம் பாவனையுடைய சொத்துக்கள். இப்போ உரிமையாளர் மூலதனம் மற்ற இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து தன் பாவனையில் இருக்கிற ஒரு மோட்டர் வாகனத்தை கொண்டு வந்துடலாம், அல்லது தனக்கு சொந்தமான ஒரு காணியை கொண்டு வரலாம், அல்லது இப்ப தனது உறவுக்காரருடைய காணி அவருக்கு அன்பளிப்பா கிடைச்சா கூட அதை நாங்கள் மூலதனமாக தான் கருதுவோம். அப்ப அப்படியான மூலதனங்கள் அல்லது கட்டிடங்களை கொண்டு தனக்கு சொந்தமான கட்டிடத்தை கொண்டுடலாம், அல்லது தன்னுடைய சொந்த காசுல கடன் கொடுத்தவருக்கு காசை கொடுக்கலாம். அது வணிகத்தின் கடன் கொடுத்தவர்ல சென்மதியாளருக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவர் செலுத்த முடியும். செலுத்தும் போது அதுவும் மீளதி மூலமா இருக்கு. அல்லது வணிகத்தின் ஒரு செலவினம், இப்போ உதாரணத்துக்கு வணிகத்தின் மின்சார கட்டணத்தை உரிமையாளர் சொந்த காசுல செலுத்தியிருந்தால் அதுவும் மேலதிக மூலதனம். அது மாதிரி வணிகத்துக்கு தேவையான பொருளை கொள்ளணும் செய்கிறது, அதை வந்து வியாபார பொருட்களை உரிமையாளர் சொந்த பணத்தில் கொள்ளணும் செய்து வணிகத்துக்கு கொடுப்பாரா இருந்தால் அதுவும் மேலதிக மூலதனமாக இருக்கும். அப்ப மேலதிக மூலதனங்கள் பல வழிகளில் பல விதமாக கொண்டு வர முடியும். உரிமையாளர் என்னதான் சொந்த காசை வந்து வணிகத்தில் என்ன வழியில ஈடுபடுத்தி இருந்தாலும் அதை நாங்கள் மூலதனம் அல்லது மேலதிக மூலதனமாக கருத முடியும். நீங்கள் அப்ப இது நாங்கள் உரிமையாண்மை அதிகரிக்க செய்யும் மேலதிக மூலதனம், ஆனால் இது வருமானம் இல்லை என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டு அடுத்த பற்று உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக வணிகம் தேர்ந்தெடுக்கிற காசு அல்லது பொருளை குறிக்கும். அப்ப இது வந்து ஒரு செலவல்ல, உரிமையாண்மையை குறைவடை செய்கிற விடயமா இருக்கு. அப்ப என்னென்றால் இப்ப தனது வீட்டு மின்சார கட்டணத்தை வணிகத்தின் காசுல இருந்து கொடுக்குறது, அல்லது தனது பிள்ளைகளின் வகுப்பு கட்டணங்களை செலுத்துறது வணிகத்தின் காசுல இருந்து செலுத்துறது. அப்படி பல வழி, ஏதோ ஒரு வழியில தன்னுடைய தேவைக்காக வணிகத்தின் காசை பயன்படுத்தி இருந்தால் அதை நாங்கள் பற்றுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கணக்கீட்டுக்கான அறிமுகம் என்ற பாடப்பிறப்பில் இவ்வளவு விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அதுல பாருங்க, ஏற்கனவே நடைமுறையில்லா நடைமுறை சொத்துக்களா என்பதை நாங்கள் உதாரணங்களோட பார்த்துருக்கிறோம். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற 4 தகவலை நடைமுறை சொத்தா அல்லது நடைமுறையில்லா சொத்தா வகைப்படுத்த சொல்லி ஒரு வருடம் வந்து இது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால்
விற்பனைக்காக கொள்வனம் செய்யப்பட்ட சரக்கு இருப்புகள், அதாவது நாங்கள் விற்கிறதுக்காக வணிகத்தில் வச்சிருக்கிற பொருட்கள் நடைமுறை சொத்துக்கள். அலுவலக தளவாடங்கள், அது சாதாரணமாக அலுவலக தளவாடங்கள் சொல்லும்போது நடைமுறை எல்லா சொத்துக்கள். ரைட், அது பாவனைக்கானதுன்னு சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்கும். பொறிகளும் உபகரணங்களும் இதுவும் நீண்ட காலம் பாவிக்கிறது, இதையும் நாங்கள் நடைமுறையில்லா சொத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் பேச்சு வழக்கில் அல்லது கதை வழக்கில் இதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அலுவலக தளவாடம்னா நடைமுறையில்லா சொத்து, பொறி உபகரணங்கள்னா நடைமுறையில்லா சொத்து என்று சொல்கிறோம். ஆனால் அதை நல்ல தெளிவாக ஒரு வலு இல்லாமல் சொல்லணும்னா வணிக பயன்பாட்டுக்குரிய அலுவலக தளவாடங்கள், வணிக பயன்பாட்டுக்குரிய பொறிகளும் உபகரணங்களும் அப்படி சொன்னால் அது நடைமுறையில்லா சொத்துக்கள். அடுத்தது பெற வேண்டிய வாடகை. இது பெற வேண்டியன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, வணிகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாடகை. ஆகவே வணிகத்துக்கு சொந்தமானதெல்லாம் சொத்துக்கள். இது ஒரு நடைமுறை சொத்துக்களாக இருக்கு. ரைட், அப்ப இவ்வளவு விடயங்களும் வந்து நாங்கள் இந்த பாடப்பிறப்பில் நாங்கள் இதை கலந்துரையாடி இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கலந்துரையாடின விடயங்கள் கணக்கு என்றால் என்ன, கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி கணக்கிட்டு கூறுகள், சொத்தண்டா என்ன, சொத்தின் பண்புகள், பொறுப்பண்டா என்ன, பொறுப்பின்ற பண்புகள், வருமானம், செலவீனங்கள், உரிமையாண்மை என்றா என்னென்று வர விளக்கணப்படுத்தி இருக்கிறோம். அதுக்குரிய சமன்பாடு பார்த்துறாங்க. அதே மாதிரி உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துகின்ற விடயங்களை பற்றி பார்த்துறாங்க. நடைமுறை சொத்து, நடைமுறை சொத்துக்களுக்குரிய உதாரணங்கள், நடைமுறை பொறுப்பு, நடைமுறை பொறுப்புகள், நடைமுறை எல்லா பொறுப்புகளுக்குரிய உதாரணங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் இந்த முதலாவது காணொலியில கணக்கீட்டுக்கான அறிமுகம் என்ற பகுதியில வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல விடயங்களை நீங்கள் பார்த்தா இந்த அலகு போதுமானது. அப்ப அதிகமாக நாங்கள் இந்த அலகில என்னென்ன கேள்விகள் வரும் அப்படி என்பது பற்றி குழம்பிக் கொள்ளாமல் நீங்க இந்த அலகில சொல்லப்பட்டிருக்கின்ற இவ்வளவு விடயங்களையும் நீங்க மீளவும் இருக்கா பார்த்தீங்கன்னா போதும். இந்த கணக்கீட்டுக்கான அறிமுகம் என்ற அலகில நான் இதுல 16 தலைப்புகள் தந்திருக்கிறேன். அந்த 16 தலைப்புகளையும் பார்த்தீங்கன்னா ஓகே, வேறு விடயங்களை அதை ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப வாசிச்சு ஞாபகப்படுத்தி வச்சு போனீங்கன்னா ஓகே. அப்ப இதை விட நீங்கள் வேறு விடயங்களை ஆராய வேண்டிய தேவையில்லை. சரியான மீண்டும் நான் இருக்கு அது சுருக்கமாக உங்களோட ஏற்கனவே பார்த்த விடயங்களை சொல்றேன். கணக்கீடு என்பது வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்ற பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயற்பாடு கணக்கீடாகும். வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயற்பாடு கணக்கீடு. உரிமையாண்மையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற விடயங்கள் 4 விடயங்கள் இருக்குது. மேலதிக மூலதனம், வருமானம், செலவீனங்கள், பற்றுக்கள், இதை விட லாபம் நட்டமும் நாங்கள் சொல்ல முடியும் 5வது விடயமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுப்பண்டாயின் என்று பார்த்திருக்கிறோம். அது கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவரானதும் பொருளாதார வளம் ஒன்றை பரிமாற்றுவதற்கும் வணிகத்துக்குரிய நிகழ்கால கடப்பாடு பொறுப்புன்னு சொல்லுவோம். அதுல நடைமுறை பொறுப்புகள் 3 வணிகத்தில் இருக்குது. எங்கட தரம் 11 பாடப்பரப்பில் 3 நடைமுறை பொறுப்புகள்: வியாபார சென்மதியாளர், நிலுவை செலவுகள், வங்கி மேலதிக பெற்று. நடைமுறை எல்லா பொறுப்பு ஒன்றுதான் இருக்குது. வங்கி கடன் மட்டும்தான் நடைமுறை எல்லா பொறுப்பாக இருக்கிறது. சொத்தன்று சொன்னால் என்னென்று அடுத்தது பார்த்தாங்க. கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவரானது வணிக நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான நிகழ்கால பொருளாதார வளம் சொத்துக்கள் என்று சொல்லப்படும். சொத்துக்கள்லையும் 2 வகையான சொத்துக்கள் இருக்குது. நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள். அதுக்கு நான் சில உதாரணங்களை நான் இதில் காட்சிப்படுத்தியிருந்தேன். அதை கணக்கெடுத்த பிரதான நோக்கம் வணிகத்தில் அக்கறை சுதந்திரப்பினர்கள் தீர்மானம் கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் கணக்கெடுத்த பிரதான நோக்கம். ரைட், இது திரும்ப திரும்ப வந்த கேள்விகளை தான் நான் இதில் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் உங்களோட கடந்த கால வினாப்பத்திரங்களை பார்க்கும்போது இந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கும். பொறுப்பின் பண்புகள் நிகழ்காலத்தின் நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடு, பொருளாதார வளங்களின் பரிமாற்றம், கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவது. பாருங்க, அப்போ பொறுப்பின் பண்புகையும் கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவது வேறும், சொத்தின் பண்புகையும் அது வேறும். அப்போ வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய சொத்தின் பண்பு, வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, நிகழ்கால பொருளாதார வளமாக இருத்தல், அது கடந்த கால நிகழ்வுகளின் பெறுவது. அடுத்த உரிமையாண்மை, வணிகத்தின் உரிமையாளர் சார்பாக வணிகத்தில் காணப்படுகின்ற சொத்துக்களின் அளவை நாங்கள் உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். இல்லை சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்க வர்றது உரிமை. ரைட், அதே போல வருமானம் என்று சொன்னால்
உரிமையாளர் பங்களிப்பு இல்லாமல் உரிமையை அதிகரிக்க செய்வதே காரணமான பொருளாதார அனுகூலம் வருமானம் என்று சொன்னால், செலவு என்று சொன்னால் உரிமையாளர் பங்களிப்பு இல்லாமல் உரிமையாண்மை குறைவடைய செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற பொருளாதார அனுகூலங்களின் குறைவு, செலவினங்கள் அப்படின்னு சொல்றோம். வணிக கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் வணிகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு கட்சிகளுக்கு இடையில வளங்களை பரிமாற்றுதல் அல்லது பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதை வணிக கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம். நிகழ்வுகள் என்று சொன்னால் இங்க வந்து ரெண்டு பிரிவினருக்கு இடையில பரிமாற்றம் எதுவும் நடைபெறாது. ஆனால் வணிகத்தின் சொத்து பொறுப்பு உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தால் அளவிடக்கூடிய விடயங்களை நாங்கள் நிகழ்வுகள் என்று சொன்னாங்க. அது 3 உதாரணம் சொல்லியிருந்தேன். அறவிட முடியாத கடன்கள், இருப்பழிதல், வருமானத்தை, இந்த 3 விடயங்கள் தான் நீங்கள் தரம் 11 கேள்விப்பட்ட விடயங்களாக இருக்கும். மேலதிக மூலதனம் என்று சொன்னால் அது வணிகம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வணிகத்துல உரிமையாளர் ஈடுபடுத்துகிற மூலதனத்தை மேலதிக மூலதனம் என்று சொல்லி நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். பற்றுக்கள் உரிமையாளர் சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து எடுக்கிற காசு அல்லது பொருளை வந்து பற்றுக்கள்னு சொல்லுவோம். மேலதிக மூலதனம் ஏற்கனவே நான் சொன்னான், அதை எப்படி தாக்கத்தை செலுத்தும் உரிமையாண்மையில அப்படின்னு சொல்லி சொன்னான். பற்று வந்து குறைவை ஏற்படுத்தும், மேலே மூலம் அதிகரிப்பு ஏற்படுத்தும் சொல்லி சொன்னோம். அப்போ இவ்வளவு விடயங்கள் தான் நாங்கள் இந்த அலகில பார்த்துருக்கிறோம். இவ்வளவுமே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வேறு விடயங்களை வந்து இந்த அலகில பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. இது தொடர்பான பகுதி ஒன்று வினாக்களை நாங்கள் இன்னொரு கேள்வியில பார்ப்போம். அடுத்த காணொலியில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இதனை தொடர்ந்து வருகின்ற ஏனைய அலகுகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.